குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்த போது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் சாலை மறியலை பொதுமக்கள் கைவிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் ஊராட்சிக்குட்பட்ட மங்களம்புதூர் அண்ணா சாலை மற்றும் மேட்டு தெருவில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் மங்களம்புதூரில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இத்தகவல் அறிந்து வந்த மங்களம் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதைத் தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி முறையாக குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளித்ததின் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ராஜபாளையம் அருகே புனித லூர்து அன்னை 134வது ஆண்டு பெருவிழா முன்னிட்டு வருகின்ற 16ஆம் தேதி 11வது திருத்தேர் திருவிழா நிகழ்வு நடைபெறும் என அறிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே புனித லூர்து அன்னை 134ஆம் ஆண்டு பெருந்திருவிழா முன்னிட்டு ஆலய கொடியேற்றம் மற்றும் திருத்தேர் திருவிழா 11 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் முதலாம் திருவிழாவை பங்கு தந்தை இருதயராஜ் தலைமையில் கொடிபவனி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதுரை தெற்கு வட்டார அதிபர் அமல்ராஜ், லூர்துபுரம் பங்கு தந்தை அந்தோணி துரைராஜ் ஆகியோர் முன்னிலையில் கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதனையடுத்து வருகின்ற 16ஆம் தேதி விழாவில் முக்கிய 11வது திருத்தேர் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என அறிவித்துள்ளனர். சர்வதேச சிலம்பம் போட்டியில் பதக்கங்களை வென்று அசத்திய இந்திய வீரர்களுக்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு நடைபெற்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 4வது சர்வதேச சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பதக்கங்களை வென்றனர். தாய்லாந்து சிலம்பம் கமிட்டி மற்றும் இன்டர்நேஷனல் சிலம்பம் கமிட்டி இணைந்து நடத்திய இப்போட்டியானது தாய்லாந்து பாங்காங்கில் நடைபெற்றது. இதில் 8 வயது முதல் 35 வயது வரை நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, அயர்லாந்து, UAE போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் தமிழகம் சார்பாக செங்கல்பட்டை சேர்ந்த மாணவர்கள் 23 பேர் கலந்து கொண்டு 20 தங்கம், 16 வெள்ளி, 10 வெண்கலம் வென்று சென்னை திரும்பினர். இதனையடுத்து அவர்களுக்கு குடும்பத்தினர் மாலை சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள காளியம்மன் கோவிலை கிராம கணக்கில் பதிவேற்றம் செய்ய வேண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பை மீட்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இடுப்புலி கிராமம் அருகே அரசு புறம்போக்கு நிலம் சுமார் 2 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்நிலையில் இந்நிலத்தை காளியம்மன் கோவில் வைத்து கடந்த 30 வருடங்களாக அப்பகுதி பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர். இதன் அருகாமையில் உள்ள விவசாய நிலத்தில் தனிநபர் ஒருவர் கோயில் முன்பு ஆக்கிரமிப்பு செய்து மண்ணை கொட்டி பாதை அமைத்துள்ளனர். இதனை அளவீடு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியதின் அடிப்படையில் அளவீடு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் காளியம்மன் கோவில் இடத்தை அரசு பதிவேற்றில் ஏற்றம் செய்ய வேண்டும் மற்றும் ஆக்கிரமித்து செய்யப்பட்டுள்ள இடத்தினை மீட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கிளை செயலாளர் தங்கவேல் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தாரமங்கலம் வட்டாரத்தில் சிதைக்கப்பட்டு வரும் ஏரியை ஒன்றிய அதிகாரிகள் கண்காணித்து ஏரிகளை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் வட்டாரத்தில் 10க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளது. இந்த ஏரிகள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடப்பதால் விவசாய பணிகளுக்கு ஏரிகளில் இருந்து வண்டல் மண் எடுக்க தமிழக அரசு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள பாப்பம்பாடு ஏரியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை கொண்டு மண் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனுமதியின்றி 100க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளை கொண்டு வந்து மண் எடுத்து செல்லப்படுகிறது. இதனால் மண் எடுக்கப்படும் ஏரியின் தன்மையை மாறி ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறது. அதனால் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்காணித்து ஏரியை முறையாக கண்காணித்து ஒரே மட்டமாக மண் எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் சிதைக்கப்பட்ட ஏரியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக பதவியேற்ற பின் ரங்கநாயகி பேட்டியளித்ததில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக பதவியேற்ற பின் ரங்கநாயகி பேட்டியளித்துள்ளார். அப்போது பேசிய அவர், தனக்கு இந்த பதவியை அளித்த முதல்வருக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், அண்ணன் செந்தில் பாலாஜிக்கும், கவுன்சிலர்களுக்கும், கட்சியின் உடன்பிறப்புகளுக்கும், அரசு துறை சார்ந்த அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார்.
தற்போது தன்னுடைய வார்டை பற்றி தான் முழுமையாக தெரியும் என்றும் இனி அனைவரிடமும் ஆலோசித்து எது அவசியம் எது அவசரம் என அனைவருடைய சொல்லுக்கும் செயல்படுவேன் என்றும் நான் என்ன செய்கிறேன் என பத்திரிகையாளர்களுக்கு தகவல் கண்டிப்பாக கொடுப்பேன் என்றும் பேசியுள்ளார். அரசு துறை சார்ந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நான் இப்போ தான் பொறுப்பேற்றிருக்கேன். இன்னும் கோவில் என்னோடய வார்டை பற்றி தான் எனக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும். நான் இனி ஒவ்வொன்றா எல்லாரோடையும் நான் கலந்து ஆலோசித்து எது அவசியம் எது அவசரம் இதெல்லாம் எல்லாரோடைய சொல்லுக்கும் நான் செயல்படுவேன். நல்ல வழியாக பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.